இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வெல்கம் டு ரம்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மைதா அண்ட் கோதுமை மாவை யூஸ் பண்ணாம முட்டையை மட்டும் வச்சு ஒரு எக் நூடுல்ஸ் ஒன்று செய்ய போறாங்க. அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. 8 முட்டையை எடுத்து பவுலில் உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. குடமிளகாய் நீல வாக்கில் இந்தமாரி கட் பண்ணிக்கிங்க. முட்டைக்கோசும் இந்தமாரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டையும் இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடியாக அந்தமாரி நறுக்கிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. இது தக்காளி தொக்குங்க. இது எப்படி செஞ்சன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு கப்பில் போட்டுடலாங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிடலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர்லேயே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அளவு கரைச்சிக்கிட்டா போதும். இது அந்த முட்டையோடு சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டை கலவையை இந்தமாரி மெலிசாக தோசையாக ஊற்றிடலாங்க. கொஞ்சம் நல்லா மெலிசாகவே ஊற்றிடுங்க. ஒரு சைடு வெந்த உடனே ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இந்தமாரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் இதுமாரி 4-5 தோசை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் 3 தோசையை மட்டும் வச்சுருக்கேங்க. இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்தமாரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவு மெலிசாக வேணுமோ நூடுல்ஸு அந்தளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முட்டையில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நம்மளுக்கு நூடுல்ஸு உடையாமல் வருங்க. இந்தமாரி அதை உதுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே குடமிளகாவையும் சேர்த்துடலாங்க. இது கொஞ்சம் போல் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம எடுத்து வச்ச முட்டைக்கோசை போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணி கேரட்டையும் சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியெல்லாம் கொஞ்சமாக வதங்கினா போதுங்க, அதிகளவு வேக வைக்காதீங்க. காயை நல்லா 2 பெரட்டு பெரட்டிடுங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கரம் மசாலா வேணால் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலருக்கு இஞ்சி பூண்டு வாசம் பிடிக்குன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு கொண்டு அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்துல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி நல்லா வெந்த உடனே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி தொக்கை சேர்த்துடலாங்க. இந்த தக்காளி தொக்கில் நான் பூண்டு வரமிளகாயெல்லாம் சேர்த்துருக்கேன்னா நல்லா காரமாக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் சேர்த்துல. உங்களுக்கு அது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்ச முட்டை நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்தமாரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் சில்லி சாஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்துல. கொஞ்சம் போல் மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் காய்கறி இருந்தால் மட்டும் போதுங்க. முட்டை இருந்துச்சுன்னா இந்தமாரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். மைதா மாவு கோதுமை மாவு வச்சு செய்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்குங்க. முட்டையை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிஃப்ரெண்ட் மற்றும் ஹெல்த்தியான எக் நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.